வெல்கம் பேக் டு விக்கி தமிழ் டெஸ்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கை பற்றி தான். எலான் மஸ்க் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ், ட்விட்டரு இந்த மாதிரி பல கம்பெனிக்கு ஓனர் தான் எலான் மஸ்க். அவருடைய கஷ்டப்பட்ட செயல், அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவர் பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப புள்ளி பண்ணி பல பேர் அவர் புள்ளி பண்ணாங்க. கிண்டலும் இதுவும் ஏற்பட்டவர் தான் அவர். அவருடைய 10வது வயசில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் அவர் கற்றுக்கினார். அவருடைய 12வது வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேம் ஒன்று டெவலப் பண்ணுறாரு. அதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா $500 அவர் சேல் பண்ணுறாரு. அந்த டைமில் அது மிகப்பெரிய ஒரு பணம் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கினது என்னன்னா, நம்ம கிரியேட்டிவிட்டி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா Zip2 அப்படின்ற ஒரு கம்பெனி அவர் ஸ்டார்ட் அப் தயாரிக்கிறாரு. 24வது வயசில் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா வர்றாரு. அமெரிக்கா Zip2ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பெனியோட சிஓலேருந்து விலகப்படுறாரு. இன்வெஸ்டர்ஸ்லாம் இது பண்ண முடியல, அதனால நீங்கள் சிஓ பதவி ரிமூவ் ஆகிடுன்னு சொன்னாலே அவரும் ரிமூவ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Zip2 கம்பெனி $307 மில்லியன் சோல்ட் அவுட் ஆகுது. அவருக்கு $22 மில்லியன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து அவர் கற்றுக்கின லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கிறாரு. அடுத்தது X.com பேபால் கம்பெனி, அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆகுது. மஸ்க் X.comோட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அவர். அதையும் பேபாலையும் இணைச்சி தான் இப்போ பேபால்ன்ற ஒரு இது வந்திருக்கு. அதுக்கும் அவர் இன்னொரு டைம் அவருக்கு சிஓ பதவியை சீட்டு அவருக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து அவர் விலகப்படுறாரு. இன்வெஸ்டர்ஸாக சொல்லி விலகப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் ஆகுது. அந்த கம்பெனி பேபால் கம்பெனி ஷோல்ட் அவுட் ஆகுது. $1.5 பில்லியன் ஷோல்ட் அவுட் ஆகுது. மஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $165 மில்லியன் அந்த அப்போ மதிப்பு கொடுக்குறாங்க. அவர் அதுலேருந்து கற்றுக்கணும் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் அமைதியாக இருந்தாலையோ இதாக இருந்தாலையும் நம்ம கையை விட்டு ஒரு கம்பெனி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 2008 அவர் டெஸ்லான்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆகுது. 3 ராக்கெட் ஸ்பேஸ்எக்ஸில் விடுறாங்க. அது 3மே மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆகுது. அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் அவர் 0% இதுதான் இருக்குது. நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோதான் காலி, அவர் கதை முடிஞ்சு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவர் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. 4வது ஒரு ராக்கெட் வர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகுது. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கு காரணமே அவருக்கு. அடுத்து ஸ்பேஸ்எக்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குது. அதுக்கப்புறம் நாசா அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது. $1.5 பில்லியன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது. அந்த ப்ராஜெக்டை செஞ்சு இப்போ அவர் கிங் ஆஃப் டெக்னாலஜி அந்த இதில் இருக்கார். இப்போ 2020 பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்லாவோட கம்பெனி மதிப்பு பார்த்தீங்கன்னா $800 பில்லியனு. ஸ்பேஸ்எக்ஸில் எப்படி இதுனா ஸ்டார்ட் அப்பு ப்ளஸ் ஸ்டார்லிங்க் இது ரெண்டு இணைச்சி ஸ்பேஸ்எக்ஸாக மாற்றிட்டாரு. நியூரோலிங்க் எதுக்கோசரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரைன் சிப்பு இது டெஸ்டிங்காக இருக்குது. ட்விட்டர் இப்போ விலைக்கு வாங்கிட்டாரு. இதுலேருந்து நம்ம கற்றுக்கின லெசன் என்னன்னா, அவர் சின்ன வயசில் ஒரு கேம் டெவலப்பராக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. நடுவில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இதை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து கம்பேக் கொடுத்து இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. இந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் எடுத்து நம்ம தூர தள்ளிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை மட்டும் வச்சு நம்ம மிகப்பெரிய ஆளாகணும். நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ்.